Vivo V40 V40 Pro விவோ பார்த்தீங்கன்னாக்கா V30 சீரிஸ்லேயே வந்து ரொம்ப கலக்கியிருந்தாங்க. கேமரா வைஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விவோ வந்து திரும்பியும் பார்த்தீங்கன்னாக்கா Zeus கூட வந்து கொலாபரேட் பண்ணி இந்த V40 ப்ரோலையும் வந்து கேமரா லென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த ஃபோனோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனை நீங்கள் வந்து தண்ணியிலையும் போடலாம். IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காம்ப்ரஹென்சிவ் குஷனிங் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோஸ்டு அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால உங்கள் ஃபோன் வந்து உங்கள் கையிலேருந்து கீழே விழுந்துட்டாலோ எதுவுமே ஆகாது. ப்ரொடக்ஷன் வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபோனு. இந்த ஃபோனில் கலர்னு பார்த்தீங்கன்னாக்கா V40ல் கேஜஸ் ப்ளூ, டைட்டானியம் கிரே, அப்புறம் வந்து பர்பிள் லோட்டஸ் 3 கலரும். V40 ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டைட்டானியம் கிரே அப்புறம் வந்து கேஜஸ் ப்ளூ அந்த மாதிரி 2 கலர் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7.58 mm தான். ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் தான். இருந்தாலும் இந்த ஃபோனில் வந்து 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. சார்ஜர் உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் வந்து தனியாக வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 192 கிராம். ஸோ வந்து ரொம்ப லைட் வெயிட் தான் இந்த ஃபோனு. இந்த ஃபோனோட பேக் கேமரா டிசைனை வந்து விவோ வந்து இன்ஃபினிட்டி ஐ கேமரா மாடல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து ஆரோ லைட்டிங்ன்ற ஒரு விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து வீடியோலாம் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து உங்கள் கேமரா செட்டிங்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த V40 ப்ரோ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா V40 ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செகண்டரி கேமரா வந்து மேலே இருக்கும். அதுவே வந்து V40ல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செகண்டரி கேமரா வந்து ஃப்ளாஷ்க்கு கீழே இருக்கும். அதுதான் வித்தியாசம் 2 பேருக்கும். இந்த 2 ஃபோன்லேயும் வந்து ப்ராசஸர் வந்து வித்தியாசமாகுது. V40ல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு Snapdragon 7S Gen 3 தான் கொடுக்குறாங்க. ஆனால் V40 ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு MediaTek Dimensity 9200+ன்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த V40 கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸர் வைஸில் V40 ப்ரோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேமிங்லாம் எல்லாமே ஆடுறதுக்கு. இதில் வந்து V40 ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா LPDDR5X ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் வந்து வெறும் V40ல் பார்த்தீங்கன்னாக்கா LPDDR4X தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கிடைக்கும் இந்த V40ல். ஆனால் V40 ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து UFS 3.0 சப்போர்ட் வந்து கிடைக்கும். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8GB 12GB வரையும் ரேம் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 128GB 512GB வரையும் கொடுக்குறாங்க. நீங்கள் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் இருக்குது. V40ல் வந்து டெலிஃபோட்டோ கிடையாது. ஆனால் V40 ப்ரோவில் வந்து டெலிஃபோட்டோ இருக்குது. இந்த V40 ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சலோட மெயின் கேமராவும் 50 மெகாபிக்சலோட அல்ட்ரா வைட் கேமராவும் 50 மெகாபிக்சலோட டெலிஃபோட்டோ கேமராவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா Zeusோட கேமரா தான். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் தான் கொடுக்குறாங்க. 2 கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 4K 60 fps வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் V40ல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சலோட மெயின் கேமராவும் 50 மெகாபிக்சலோட அல்ட்ரா வைட் கேமராவும் ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டெலிஃபோட்டோ கிடையாது. இந்த கேமரா லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த 2 ஃபோன்லேயும் வந்து வெரைட்டி ஃபோக்கல் லென்த்தில் வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த Zeusோட மல்டி ஃபோக்கல் போர்ட்ரைட் ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணி போர்ட்ரைட்ஸ் வந்து எடுக்க முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா 24 mm எடுத்துக்கலாம், 35 mm எடுத்துக்கலாம், 50 mm எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொக்கே ஃபியூச்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பி ஸ்பீட் ஸ்டைல் பொக்கே, பிளானர் பொக்கே, டிஸ்டாகன் பொக்கே, சோனார் பொக்கே, பயோட்டர் ஸ்டைல் பொக்கே. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட்டிவாக நீங்கள் வந்து போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுத்துக்க முடியும். நான் சொல்லியிருந்தால இந்த ஆரோ லைட்டிங் ஃபியூச்சர் அது நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து இந்த நான் கொஞ்சம் சாம்பிள்லாம் காமிக்கிறேன். அதோட வித்தியாசம்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நைட் டைமில் எடுக்கும்போது இந்த ஆரோ லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். இது ஆஃப் பண்ணால் இப்படி இருக்கும், ஆன் பண்ணால் இப்படி இருக்கும். அதுவே நீங்கள் வந்து டே லைட்டில் ஷூட் பண்ணும்போது இந்த லைட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஆன் பண்ணாக்க இப்படி இருக்கும், ஆஃப் பண்ணாக்க இப்படி இருக்கும். ஸோ இதோட சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேமரா வைஸில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபோனு. கேமராக்காகவே இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஐஃபோனில் இருக்க மாதிரி வந்து சினிமேட்டிக் மோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதோட சாம்பிள் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, ஒரு 6.78 inch 120Hz 1.5K AMOLED HDR10 சப்போர்ட் இருக்கிற டிஸ்பிளே, ஒரு 4500 nits ஸ்பீக் பிரைட்னஸோட அந்த டிஸ்பிளே வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் ரீதியாக வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து டுவல் நேனோ சிம் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. மெமரி கார்டெலாம் போட முடியாது. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க OS பார்த்தீங்கன்னாக்கா FunTouch OS 14 தான் யூஸ் பண்ணுறாங்க. Android 14 சப்போர்ட்டோட. அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் வந்து OS அப்டேட்டும் 4 வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து AI ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா AI எரேசர். நீங்கள் இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, உங்களுக்கு பேக்ரவுண்ட்லையோ இல்லை உங்கள் பக்கத்துலையோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் யாராச்சும் நிற்கிறாங்கனாக்கா அவங்கள வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை அப்படி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்ல ஃபியூச்சர் தான். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராலே நீங்கள் வந்து வைட் ஆங்கிளாகவும் 2x ஜூம்லேயும் நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்க முடியும்.
ரொம்பவும் வந்து கேமரா ரீதியாக இந்த ஃபோனை வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க விவோ வந்து. V40ல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து Wi-Fi 6 தான் கிடைக்கும். V40 Proவில் வந்து Wi-Fi 7 கிடைக்கும். V40ல் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னாக்கா 5.3 தான் கிடைக்கும். அதே V40 Proவில் பார்த்தீங்கன்னாக்கா 5.4 கிடைக்கும். இந்த ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா V40 வந்து 35,000 42,000 வரை இருக்குது. V40 Pro பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 50,000 56,000 வரை வருது. நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்களா இல்லையான்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா இந்த 2 ஃபோனில் எதை வாங்கலாம்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்து V40 Pro வாங்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னாக்கா இதில் வந்து பேக்கில் வந்து இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க 50 மெகாபிக்சலோடது. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் அடிக்கடி பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.